ஒரு கட்சி நெருக்கடியில் இருக்கிறது என்ற உடனே திரு ராம வீரப்பன் அவர்களும் முத்துசாமி மூத்த தலைவர்கள் ராகவானந்தம் போன்றவர்கள் எல்லாமே தலைவருடைய குடும்பத்திலிருந்து தலைவருடைய துணைவியார் வந்தாங்கன்னா தான் நம்ம கட்சியை சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து ஜானகி அம்மையாரை தலைமை பொறுப்பு கொண்டு வந்தாங்க. அதில் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் எந்த கருணாநிதியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஒரு திமுக தீய சக்தி என்று அடையாளப்படுத்தி அத்தனை ஆண்டுகள் களப்பணியாற்றினாரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 87 வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் அவர் மாறவே இல்லை. கடைசி வரைக்குமே எதிர்ப்புணர்வில் இருந்தார். ஆனால் இவர்கள் மரியாதைக்குரிய திருமதி ஜானகி அம்மையார் அவர்களை திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போனது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை உருவாக்கிடுச்சு. காலமெல்லாம் திமுக எதிர்ப்பில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனதில் தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவர், தலைவருடைய மனைவி என்கிற அந்த நிலையையும் கடந்து தலைவருடைய எண்ணத்தை, தலைவருடைய உணர்வுகளை மதிக்காமல் இப்படி போய்விட்டார்களே அப்படிங்கிறதுனால தான் அந்த தேர்தலில் ஒரு பெரிய சரிவு.